இந்த உலகத்திலேயே இந்தியா வந்து 5வது பொருளாதாரத்தில் இருக்குது. ஸோ மெட்ரோ, எக்ஸ்பிரஸ்வே, ஏர்போர்ட்டு, இப்போ டிஜிட்டல் இந்தியா, யூபிஐ பேமெண்ட் இருக்குது, ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறையா இருக்குது, ஏஐ பயங்கரமாக க்ரோ ஆகிட்டுருக்கு, ஜிடிபியும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேலரி வந்த 10 நாள்லேயே அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடுது. ஏன்? இஎம்ஐ பே பண்ணுறாங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறாங்க, வீட்டுக்கு ரெண்ட்டு, பெட்ரோலு, மெடிக்கலு, க்ராசரி ஷாப்பு பேமெண்ட்டு, கிரெடிட் கார்டு. அப்போ கேள்வி, நாடு வளருது, ஆனால் மக்களால் ஏன் சேமிக்க முடியல? சரி, நம்ம ஜிடிபி அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்துருவோம். நாடு வந்து ஒரு வருஷத்தில் உருவாக்குற மொத்த பொருள் அப்புறம் சேவையோட மதிப்பு தான். அதாவது சிம்பிளாக எக்ஸாம்பிளில் சொன்னோன்னா, ஒரு வில்லேஜில் 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் சேர்ந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் வேல்யூ க்ரியேட் பண்ணினா, ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, பொருள் தயாரித்து வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய் அவங்க வேல்யூ க்ரியேட் பண்ணாங்கன்னா அதுதான் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்தியாவோட ஜிடிபி உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் இருக்கிற கம்பெனி வந்து க்ரோத் ஆகுது, ஃபேக்ட்ரி எல்லாம் க்ரோ ஆகுது, எக்ஸ்போர்ட் வந்து அதிகப்படுத்துகிறாங்க, சர்வீஸும் க்ரோ ஆகுது. ஆனால் ஜிடிபி உயர்ந்தால் எல்லோரும் பணக்காரனாக ஆயிடுவாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இந்தியா முதல்ல ஏன் வேகமாக வளருது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஐடி செக்டார் நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் நல்ல க்ரோ ஆகுது. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அப்ஸு நிறைய க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உலகம் மார்க்கெட் வந்து இந்தியாவை அப்படியே பார்க்குது. ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட்டு, டெஸ்லா, இந்த எல்லா கம்பெனியுமே இந்தியாவை பார்க்குறாங்க. அதனால தான் இந்தியாவோட க்ரோத் வந்து அதிகமாகுது. சரி, ஸோ இந்த க்ரோத் பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக போகுதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம 1995 ஒரு டீச்சர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் 5000 ரூபாய் இருந்தது. ஸோ அப்போ பால் விலை எவ்வளோ இருந்தது? 1 லிட்டரு 8 ரூபா, பெட்ரோலு 12 ரூபா, ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க? 1000 ரூபாய். அப்படியே 2026 வாங்க, சேலரிஸு ஒரு டீச்சரோட சேலரி 50,000 ரூபாயாக மாறிடுச்சு. பால் 60 ரூபா 1 லிட்ரு, பெட்ரோல் 100 ரூபாய்க்கு தாண்டி போயிடுச்சு, ரெண்ட்டு 10,000 to 20,000 வரைக்கும் வந்துடுச்சு, ஸ்கூல் ஃபீஸு 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு இல்லையா? அப்போது சேலரி நம்மளுக்கு 10 மடங்கு அதிகமாகுது, ஆனால் எக்ஸ்பென்ஸு 15 to 20 மடங்கு அதிகமாகுது இல்லையா? அப்போது நம்ம முன்னாடி வந்து முதல்ல சேர்த்து வைப்போம், அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவோம் இல்லையா? ஆனால் இப்போது முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக பே பண்ணுறோம். எப்படி பே பண்ணுறோம்? இஎம்ஐ, ஃபோன் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, டிவி இஎம்ஐ, வெக்கேஷன் போகிறது இஎம்ஐ, ஃபர்னிச்சரை இஎம்ஐயை வாங்குகிறோம், ஹவுஸை வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம், எல்லாமே இஎம்ஐ. அப்போ சேலரி அதிகமானால் கூட சேவிங்ஸ் வரவே வராது இல்லையா? ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியா எஃபெக்ட் வேறு இருக்குது. இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, ரீல்ஸ் நிறையா பார்க்குறோம், ஃபேஸ்புக்கை பார்க்குறோம். எல்லாருமே லக்ஸரியான லைஃப்பை தான் காட்டுறாங்க இல்லையா? BMW கார் என்ன, ஐஃபோன் என்ன, ஃபாரின் ட்ரிப் என்ன, பிராண்டட் ட்ரெஸ்ஸு, லக்ஸரி கேஃபு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பில்ட் ஆகுது. நாமும் வாங்கணும், கிரெடிட் கார்டு வாங்கலாம், இஎம்ஐ போட்டு நம்ம வாங்கலாம், லோன் எடுக்கலாம். அப்போது சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவுக்கு போகுது இல்லையா? அப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனேயே பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், டியூஷன் எங்கே சேர்க்கணும், கோச்சிங் எங்கே அனுப்பணும், இன்ஜினியரிங் எந்த காலேஜில் படிக்க வைக்கணும், மெடிக்கல் எந்த காலேஜில் படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் எல்லாமே ஃபேமிலியோட வெல்த்தை கன்சியூம் பண்ணிக்குது. அப்போ வெல்த் எப்படி வரும் இல்லையா? அதே போல் ஹெல்த் கேர் காஸ்ட்டுன்னு பார்க்குறப்போ ஒரு சீரியஸ் இல்னஸ், ஒரு எமர்ஜென்சி வந்திருந்தால், ஒரு சர்ஜரி பண்ணால் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டோம் அப்படின்னா பல ஃபேமிலியோட பல வருஷ சேவிங்ஸ் வந்து காலி ஆகிடுது இல்லையா? இதனால் சேவிங்ஸ் பில்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறுது இல்லையா? அதே போல் இன்னொரு சைடு போனோமா, ஹவுசிங் ட்ரீமு. இப்போ ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு நிறையா பேர்த்துக்கு ஆசை வந்துடுது. 20 to 30 வருஷம் லோன் போட்டுறாங்க. இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட்டு, மெயின்டெனன்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இப்படின்னு பல ஹவுஸ் ஓனர்ஸு பயங்கர புவராக மாறிடுறாங்க இல்லையா? ஸோ எல்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ பே பண்ணியே, இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணியே அவங்களும் புவராகிடுறாங்க. அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு கத்தார், துபாய், சவுதி,
ஸோ இந்த மாதிரி 10-15 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, மணி அனுப்புகிறாங்க, வீடை கட்டுறாங்க, சில்ட்ரன்ஸை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்கள பார்க்குறதே கிடையாது. அவங்க சைல்ட்ஹுட்டையே மிஸ் பண்ணிவிடுவாங்க, ஃபேமிலி டைமை மிஸ் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப இதுவும் ஒரு ஹிடன் காஸ்ட் தான் இல்லையா? சரி, ஏன் இந்த சேவிங்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது? என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன், பண மதிப்பிழப்பு, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளமேஷனு, இஎம்ஐ கல்ச்சரு, எஜுகேஷன் காஸ்ட்டு, மெடிக்கல் காஸ்ட்டு, ஹவுசிங் காஸ்ட்டு, இந்த சோசியல் கம்பேரிசன், இந்த 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 7மே ஒரு பிக்கஸ்ட் ரீசனாக இருக்குது. நம்ம சேவ் பண்ணுறது குறையிறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. சரி, இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும், அன்னெசசரி இஎம்ஐயை அவாய்ட் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலராக ப்ராப்பராக பண்ணணும், நம்மளோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். அதே போல் நம்ம மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைஞ்ச டைம் தான் எடுத்துக்கணும். எப்பயுமே அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குறைஞ்சிரும். சரி, இப்போ ஒரு நாட்டில் ஜிடிபி உயர்வது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு குடும்பத்தோட சேவிங்ஸை உயர்த்துவதும் ஈக்குவலி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிடிபி உயர்ந்து போச்சு நம்ம நாட்டில் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் தான். ஆனால் சேவிங்ஸ் உயர்வது தான் நம்மளோட லைஃப் இல்லையா? ஸோ அப்போ நாடு வளரட்டும், கம்பெனி வளரட்டும், ஸ்டாக் மார்க்கெட் வளரட்டும், ஆனால் உங்கள் குடும்பமும் வளரணும் இல்லையா? உங்கள் சேவிங்ஸும் வளரணும் இல்லை, உங்கள் பீஸும் வளரணும் இல்லை? ஏன்னா ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி ராக்கெட் விடுறதுல கிடையாதுங்க. அந்த நாட்டோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிம்மதியாக தூங்குறாங்களா அப்படிங்கிறத தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனான நிறைய தேவையான இன்ஃபர்மேட்டிவை நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.